6th வேர்ல்டு புக்கில் இயல் 2ல் இருக்கிற உரைநடை பார்க்கலாம். பறவைகள் பலவிதம். இந்த லெசனில் பார்த்தோம்னா பறவைகளை பற்றியும் பறவைகளோட வகைகளை பற்றியும் பறவைகளோட சரணாலயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன பாயிண்ட்டு தான் இருக்குது, குயிக்காக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கூந்தன் குளம் என்ற ஒரு கிராமத்தில் சரணாலயம், பறவைகளோட சரணாலயம் இருக்கிறதால அந்த ஊர் மக்கள் அங்கே பட்டாசு வெடிப்பதில், ஊர் திருவிழாக்கள், திருமணம் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் மேலத்தாளம் கூட எழுப்பாத அந்த பறவைகளுக்காக அமைதியாக வாழுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா புகலிடம், சரணாலயம், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் இந்த கேள்வியே கேட்டிருக்காங்க. சரணாலயம் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் மீனிங் என்னென்னா புகலிடம் என்பது தான் சரணாலயம் என்ற சொல்லுக்கு மீனிங்கே. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் தான் என்னென்னா பறவைகளோட புகலிடம். அந்த வார்த்தையை, அந்த லீ நல்லா பார்த்துக்கணும். புகலிடம், இந்த லீ தான். இது வந்து மயங்கொல்லி பிழையில் கேட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூநாரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூநாரை என்பது நிலத்திலும் அடர் உவர்த்தன்மை கொண்ட நீரிலுமே வாழும் சிறப்புடையது தான் இந்த பூநாரை. நிலத்திலையும் வாழும், அடர் உப்புத்தன்மை கொண்ட நீரான கடல் நீரிலையும் வாழ சிறப்புடையது தான் பூநாரை. இது வந்து கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மை உடையது. பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து வருது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பறவைகள் மெயினாக நாடு விட்டு நாடு பறந்து வர மெயின் காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற பருவநிலை மாற்றம் தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா மே மாதம், இப்போ நமக்கு மே மாதம்னா இங்கே இருக்கிற பறவைகள் குளிர்ச்சியான இடத்தை நோக்கி நகரும். ரொம்ப குளிர்ச்சியான இருக்கிற பறவைகள், இருக்கிற இடத்துல இருக்கிற பறவைகள் நம்ம இடத்தை நோக்கி வரும். இப்படி பறவைகள் வந்து இந்த பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப இடம் விட்டு இடம் போகுது. அதனால தான் சரணாலயங்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக பாதுகாத்து வச்சுருக்கணும். அதை பற்றி சொல்கிற லெசன் தான் இது. வலசை போதல்னால் என்னென்னா இப்படி பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கிறதால தான் அதற்கு பேர் தான், அந்த செயலுக்கு பேர் தான் வலசை போதல் என்ற அர்த்தம். நம்ம நாட்டில் இப்படி 2400 பறவை இனங்கள் கிட்ட இருக்குது. நம்ம நாட்டில் இப்போதைக்கு பார்த்தோம்னா 2400 பறவை இனங்கள் கிட்ட இருக்குது. அதோட வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பறவைகளை, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். பறவைகளை நம்ம பொதுவாக 5 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா மலரில் இருக்கிற தேனை மட்டுமே குடித்து வாழும் பறவை இருக்குது. பழத்தை உண்டு வாழும் பறவைகள் இருக்கிறது. பூச்சியை மட்டும் தின்று வாழும் பறவைகள் இருக்குது. வேட்டையாடி உண்ணும் பருந்து, கழுகு போன்ற வேட்டையாடி உண்ணும் பறவைகள் இருக்கிறது. இறந்த உடல்களை உண்டு வாழும் பறவைகள் இருக்குது. இப்படி பறவை வகைகள் பார்த்தோம்னா பரவலாக 5 வகைப்படும். இந்த 5 வகையில் தான் 2400 பறவைகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்த பறவை வகைகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எதனா நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 டைப் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிட்டோம்னா 3வது எப்படி கேட்டாலும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா இதிலிருந்துலாம் கேள்விகள் கேட்பாங்க. சமவெளியில் வாழும் சில பறவைகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு தெரியும் சிட்டு, காகம், குயில், காடை, குருவி, இதெல்லாம் நம்ம சமவெளியில், நம்ம இருக்கிற சமவெளியிலே வாழும்னு தெரியும். அதோட நேம் தான் இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. மஞ்சள் சிட்டு, செங்காகம், சுடலை குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி, இது எல்லாமே நம்ம சமவெளியில் வாழக்கூடிய பறவைகள். இதில் எதனா ஒன்று சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படி கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நீர்நிலையில் வாழும் பறவைகள். கொக்கு, தாழை கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான் நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவால் வாத்து, இது எல்லாமே நம்ம இந்த சமவெளியில் வாழும் பறவைகளும் நீர்நிலையில் வாழும் பறவைகளையும் நம்ம ஸ்ட்ராங்காக படித்து வச்சுட்டோம்னா கூட நமக்கு மாற்றி கேட்டாங்கன்னா, பொருந்தாது தேர்ந்தெடுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டலாம். அடுத்தது மலைகளில் வாழும் பறவைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெஞ்சடை காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்ன குருவான், கொண்டை உழவாரன், ராசாலி பருந்து, பூமன் ஆந்தை, இது எல்லாமே மலைகளில் வாழும் பறவை. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள பறவைகளோட புகலிடங்கள், சரணாலயங்களை பற்றி கொடுத்துருக்காங்க.
இது எப்படி படிக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த 3 சரணாலயங்களும் இருக்குதுன்னா, இதை நம்ம எப்படி படிக்கணும்னா, கச்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குதுன்னு இந்த 3 நேமை மட்டும் தனியாக ஒரு 3 டைம் நம்ம சொல்லி பார்த்தா கூட போதும். ஒரு 2 டைம் எழுதி பார்த்துட்டு ஒரு 3 டைம் நம்ம வாயிலே சொல்லி பார்த்தா கூட நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ஒரே டைம் படிச்சுட்டு ஜென்ரலாக எல்லாமே படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. உதாரணத்துக்கு கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர் ராமநாதபுரம்னு ஒரு 3 டைம் சொல்லி பாருங்கள். நல்லா மைண்டில் பதியும். நம்ம வீடியோ எல்லாமே ஒரு ரிவிஷன் பண்ணுற மாரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் எது எதுன்னு இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ எல்லாமே இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள புகலிடங்களை பார்க்கலாம். வேடந்தாங்கல், கரிக்கிரி வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. கச்சிரங்குளம், சித்திரங்குடி, மேல் செல்வனூர் பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச சரணாலயங்களை நம்ம நல்லா ஃபிக்ஸாக வச்சுக்கணும். இப்போ வேடந்தாங்கல்னா காஞ்சிபுரம் நமக்கு தெரியும், பழவேற்காடுனா திருவள்ளூர் நமக்கு தெரியும். இப்படி நம்ம சில பறவைகள் சரணாலயங்களை ஃபிக்ஸ்டாக மைண்டில் வச்சுக்கணுமா தான் நம்ம ஈஸியாக போட முடியும். அடுத்தது பார்த்தோம்னா உதய மார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டம். வடுவூர்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர், அதிலே இருக்குது பாருங்கள். வடுவூர், தஞ்சாவூர் அதிலே வருது பாருங்கள். அடுத்தது கரைவெட்டி பார்த்தோம்னா பெரம்பலூர் மாவட்டம். வேட்டங்குடி பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிவகங்கையில் இருக்கிற சின்ன மருது பெருமருதெல்லாம் வேட்டைக்கு போவாங்க. அப்போ வேட்டங்குடி சிவகங்கை அப்படி சில குழு மட்டும்தான் நம்ம வைக்க முடியும். அடுத்தது பார்த்தோம்னா ஈரோடு, வெள்ளோடு அதில் ரைமிங் வருது பாருங்கள். இங்கே எப்படி வடுவூர், தஞ்சாவூருக்கு ரைமிங் வந்ததோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஈரோடு, வெள்ளோடு. அடுத்தது நம்ம இந்த லெசனில் படித்த கூந்தன்குளம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். கோடியக்கரை நமக்கு தெரியும், கிழக்கு எல்லை, தமிழ்நாட்டோட கிழக்கு எல்லையான கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம்.